இன்றைக்கு அரசியல் களம் சூடாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பாவம் ஒரு ஊரா வந்துங்கிறாரு. ஒரு பக்கம் முந்தானத்து பிறந்தவங்க நீங்க அவர் ஒரு பக்கம் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் அவருக்கு ஒரு பக்கம் சுத்திக்கிறாரு. நீ கண்டவெல்லாம் தெருவா சுத்திக்கிறான். இன்னைக்கு அரசியல் களம் தமிழ்நாட்டில் சூடா இருக்குது. இன்னைக்கு நம்ம தலைவர் ஒரு நல்ல கூட்டணி, கொள்கை கூட்டணி, பலமான கூட்டணி அமைச்சிருக்கிறார். இந்த தேர்தலில் பாருங்க, நான் எப்பயுமே முன்கூட்டியே சொல்லுவேன் பல்ஸ் எப்படின்னு சொல்லி. இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்க போகிற ஒரே இயக்கம் திமுக தான், நம்ம கூட்டணி தான். மற்றெல்லாம் எடுபடாது. நீங்க அதிமுக பொறுத்தவரையும் தனியார் இருந்த அவ்வளவு விட்டு அதிகமாக வாங்கியிருப்பான். எப்ப பிஜேபி கூட போய் சேர்ந்தானோ எவனா பாரு, பல தொகுதிகளில் டெபாசிட் இருக்கக்கூடிய நிலை வரப்போதான் இருப்பாரு. நாங்களாம் ஆரம்பிச்சமா இறங்க முடியாது. அதனால எங்களுக்கே வைத்தறிச்சல் தான் இருக்குது. என்ன பண்ண சொல்ற, நம்ம கட்சிக்கு 75 வயசு இல்லையா? நாம செய்த சாதனை யாரும் செய்ய முடியுமா? கலைஞர் செய்யாத சாதனை யாரும் நாட்டில் செய்ய முடியுமா? கலைஞரின் மறு உருவாக இருக்கிற நம்முடைய தலைவர் மாதிரி யாராவது சாதனை செய்ய முடியுமா? இவ்வளவு நம்ம பார்க்காத ஆள் யாரு? எவனையோ பார்த்தோம். நம்ம ஒழிக்கிற ஐச்சரன் தான், அவனை நாம் பார்த்தோம். தமோத்தாண்டு பையன் எங்களுக்கு திமுக தான் போட்டின்ற இது முன்ன பார்க்க மாட்டேன். நான் வெள்ளக்காக்கா சொன்ன ஒரு கூட்டத்தில் ஞாபகம் இருந்தா இல்லையா? பார்த்துருக்கீங்க வாட்ஸ்அப்ல. காஞ்சிபுரத்துல ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன ஒரு வெள்ளக்காக்கா வந்துச்சு. உண்மையிலே சொல்றது விளையாட்டுக்கு இல்லை. அது அந்த கால்நடை மருத்துவம்லாம் எடுத்து கூண்டுல போட்டு தீனிலாம் வச்சு தண்ணிலாம் வச்சு வச்சிருந்தாங்க. இந்த வெள்ளக்காக்கா பார்க்கறது எவ்வளவு பேர் தெரியுமா? 3.5 கிலோமீட்டர் லைன்ல இருந்தான் அந்த வெள்ளக்காக்கா பார்க்க. அது பார்த்தா இவெல்லாம் ஒரு நடிகை சினிமால பார்க்கறனால நேரம் எப்படி இருப்பான்னு பார்க்கறது வருவான். அது நம்ம போவான், ஏடிஎம்கே இருந்து போவான், ரோட்ல போறவங்களாம் போய் பார்ப்பான். அதனால அவருக்கு தான் ஓட்டு போடுறோம்னு நினைக்காத. ஜனங்களுடைய பல்ஸ் எங்களுக்கு தெரியும்.